ராசி இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது உங்களுக்கு நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஒரு ஜாப் சேஞ்சா, அந்த ஜாப் சேஞ்ச் வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை இந்த மாதம் கொடுக்க போகுது அப்படின்னு தைரியமா இருக்கலாம். ஸோ பல விஐபிகளுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் போகும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லோன் ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம். அந்த குரு பகவான் வந்து நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம் வரும். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்ணுறதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22ன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர்றார். ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர்றார். 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் நெஞ்சிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப ராசியான மனிதர்கள் நீங்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் சுக்கிர பகவான் வரார், புதன் பகவான் வரார். 7ஆம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானம் ரொம்ப வலுத்து இருக்கு. உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அமர்கிறார். இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கார், ராசிக்குள்ளே வந்து அமர்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது உங்களுக்கு நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த குரு பகவான் வந்து நம்ம ராசிக்குள்ளே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நேர்மையாக நாம் வாழ்வது என்பது மிக நல்லது. ஏன்னா ஒரு டீச்சரை போல அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கும் மிதுனம். இந்த மாதம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லும், இப்படித்தான் வாழணும்னு மிதுன ராசிக்காரர்கள் பிறருக்கு சொல்லுவார்கள். இப்போ எப்படி ஒரு கரெக்டாக இருக்கணுமோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இந்த மாதம் ஏற்படும். பிறருக்கு வழிகாட்டுவது, பிறர் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பதெல்லாம் இந்த மாதம் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு கூடும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும். இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக திட்டமிடுவீங்க. அதனால் மனசுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். ஐயோ, பையனை படிக்க வைக்கணுமே, மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணுமே, அதுக்கு நம்ம என்ன செய்யறது, எப்படி சேமிக்கிறது, கையில் பணம் இருக்குது ஆனால் போதுமான அளவுக்கு இல்லையே, நம்ம எப்படி அவங்களை டெவலப் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். எப்போவுமே இந்த சர்ப்ப கிரகங்கள் வந்து 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் பாருங்க.
இப்போ சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால உங்களுக்கு ஒரு கேடயம். அந்த கேது பகவான் எந்த ஆபத்துக்களும் உங்களிடம் நெருங்காதபடி அவர் காப்பாற்றுவார். உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இப்போ உங்களுக்கு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், சில நெருக்கடி இருக்கும், நீங்கள் வாழும் இடங்களிலேயே நெருக்கடி உங்களுக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை அவர் தருவார். தர்மாதிபதி சனி பகவான் கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். வேலையில் எந்த நெருக்கடி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஒரு ஜாப் சேஞ்சா, அந்த ஜாப் சேஞ்ச் வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை இந்த மாதம் கொடுக்க போகுது அப்படின்னு தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி விஐபிக்கள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல வியாபார பங்குதாரர்கள், இவர்களெல்லாம் கிடைப்பாங்க. ஸோ பல விஐபிகளுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இது வரைக்கும் சரியான கஸ்டமர் பேஸ் இல்லைங்க. நான் ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தினந்தோறும் வர வேண்டிய வருமானம் அப்படிங்கிறது எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பலருக்கு இப்போ வருமானம் கூடும். நீங்கள் கொஞ்சம் பிரபலமாக ஆவீர்கள். முன்னால் இருந்ததை விட இப்போ இந்த மார்கழி மாதம் வந்து உங்களை பிரபலப்படுத்தும், வெகு ஜனத்திடம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால உங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர் எண்ணிக்கை கூடுது, வருமானம் கூடுது. திரைத்துறையில், நாடகத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இப்போ வந்து சேரும். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் செய்கிறார். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வருமானம் கூடுது. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் துறையில் வேலையை எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு இப்போ கம்ப்யூட்டர் துறையில் வேலை கிடைக்கிது. திருமணத்திற்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, குறிப்பாக உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வரன் எங்கே இருக்கு, எந்த வரன் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வரும். ஏன்னா பொதுவாக மார்கழி மாதத்தை நம்ம திருமணத்துக்கு எடுத்துக்கிறது இல்லை, தை மாதம் தான் எடுத்துக்கிடுவோம். ஆனால் மார்கழி மாதத்திலேயே உங்களுக்கு அதற்குரிய செய்திகள் வருவதற்கும், திருமணம் குறித்த செய்திகள் வருவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு நல்ல மாதமா இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லோன் ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் சரிங்க. நான் எதில் கவனமாக இருக்கணுங்க அப்படின்னா மிக முக்கியமாக ஹெல்த்தில் பார்க்கணும். நிறைய கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளமோ, சிலருக்கு அல்சர் ப்ராப்ளமோ, குடும்பத்தில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில உடல்நல பாதிப்புகளோ இந்த மாதம் இருக்கலாம். இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். வியாபாரத்தில் புதிய பணியாளர்கள், உங்கள் வீட்டுக்கு புதிய பணியாளர்கள், உங்களுடைய வியாபாரத்திற்கு புதிய பணியாளர்கள், உங்கள் கம்பெனியில் புதிய வேலையாட்கள் சேருவது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். ஸோ படிப்படியாக நீங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு முதல் படியாக இந்த மாதம் இருக்க போகிறது. அவ்வளோ நல்லா இருக்கும் மார்கழி மாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வந்து சிதம்பரம் நடராஜரை வழிபடணும். ஏன்னா இந்த மாதம்தான் ஆருத்ரா தரிசனம் வருது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, அது ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆருத்ரா தரிசனம், அந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது மிக அற்புதமான தரிசனம். அன்றைக்கு சிவனை, நடராஜனை வழிபடுவது நன்மைகளை தரும். ஆகவே வழிபாடு செய்யுங்க, பெரிய வெற்றிகளை பெறுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள். இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும், ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும்னு தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பல நிகழ்வுகள். அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேருவது,
அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.